ஹாய்ங்க. இது நேத்து எடுத்த வீடியோ தான். கொஞ்சம் பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, "இல்ல ப்ரோ நீங்க படிச்சாலே கண்டிப்பா உள்ள போயிரலாம்" அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, "இல்ல ப்ரோ என்னதான் நீங்க படிச்சாலும் காசு குடுக்காம உள்ள முடியாது" அப்படின்னு சொல்றீங்க. எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. அப்போ நம்ம படிச்சு நம்ம பாஸ் ஆனா கூட காசு குடுத்தா தான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்குள்ள முடியுமா? அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட் ஒண்ணு இருக்கு. ஸோ எனிவேஸ் நான் ட்ரை பண்ண போறேன். ஸோ அது கன்ஃபார்ம் தான். என்டிபிசிக்கு வந்து இன்றைக்கி தான் அப்ளை பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்க ஆரம்பிக்கணும். 2026ல் வந்து டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் வருமான்னு தெரியலை. ஸோ அது என்னன்னு பார்த்துட்டு அதுக்கும் சைடில் வந்து படிக்க ஆரம்பிக்கணும். பல்லாவரம் சந்தைக்கு போயிருந்தோம். கொஞ்சம் ஏதாச்சும் திங்ஸ் எதுவும் கிடைக்குமா அப்படின்னு பார்க்க தான் போயிருந்தோம். நான் மெயினாக புக்குக்காக தான் போயிருந்தேன். ஏதாச்சும் டிஎன்பிஎஸ்சி இல்லை இந்த எஸ்எஸ்சி, என்டிபிசி இதுக்கு ஏதாச்சும் ரிலேட்டட் புக் இருந்தால் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு போனதில் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அந்த புக்கு மட்டும்தான் இருந்தது. 80 சொன்னார். 50 எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். வந்து வீட்டில் வந்துட்டு டிமார்ட் வரைக்கும் போகணும் அப்படின்னு அங்கே போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நைட்டு வெளியவே சாப்பிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே ஒரு 2 மணி ஆயிடுச்சு. இப்படி தான் டேஸ் போச்சு. நீங்கள் படித்தா நல்லா படிங்க.